ஹாய் ஃபோக்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தது, நமக்கு எவ்வளோ சீட் வந்து ரைஸ் ஆக போகுது, இதனால் கட் ஆஃப் அதிகமாகுமா இல்லை குறையுமா, எனக்கு சீட்டு கிடைக்குமா, இப்படி நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுச்சு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்கும்பொழுது இந்த வருஷம் 22,000 சீட் அதிகமாக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். சமீபத்தில் கொடுத்த வீடியோவில் என்ன பண்ணேன்னா, சராசரியாக 8,000லேருந்து 12,000 வரைக்கும் தான் சீட் அதிகமாகுங்கிறது நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அது அஃபிலியேஷன் பாடியிலேருந்து சரியான ரிசல்ட் வராதனால நமக்கு வந்து இது கரெக்டான கணக்கிட முடியல அப்படிங்கிற மாதிரி, சில சேனலில் 20,000 சீட் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 22,000 சீட் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸு. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்ன நினைப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா, இசிஇ கிடைக்குமா, ட்ரிபிள் இ கிடைக்குமா, அதை தாண்டி மனசு யோசிக்கிறதே இல்லை. கொஞ்சம் பேர் மட்டும் கொஞ்சம் மெக்கானிக்கல் எடுத்துக்கிறேன் சார், சிவில் எடுத்துக்கிறேன் சார், இல்லை அலைடு பிரான்ச் எடுத்துக்கிறேன், நல்ல காலேஜில் கிடைச்சா எடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கட்டாயமாக எல்லாருக்கும் நினச்ச மாதிரி சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஹாட் குட் நியூஸ். அதுதான் ஓப்பனிங் மெசேஜ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீஸ் இன் இன்டேக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 223 காலேஜுக்கு இந்த தடவை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து டைரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. இன் பர்சன் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கல்லூரிகளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 273 கல்லூரிகளுக்கு இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணி அங்கே எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த கல்லூரிகள்லாம் வந்து அவங்க சேங்ஷன் பண்ண இன்டேக்கை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்போ மீதமுள்ள காலேஜ் என்ன சார் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதமுள்ள காலேஜுக்கும் அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கண்டிஷனல் பேசிஸில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னா, கூடிய விரைவில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீங்கள் தீர்த்துட்டு நாங்கள் மறுபடியும் இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஏற்பாடு பண்ணுவோம், அப்போ அந்த குறைகளை நீங்கள் கொடுக்கணும், நிவர்த்தி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனல் ஆஸ்பெக்டில் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு குட் நியூஸ் தான். அப்போ என்ன அப்படின்னா, சீட் நம்ம நினச்ச மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் ஒரு குட் நியூஸ். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலைடு பிரான்ச்சஸ், அலைடுனா நான் 14 டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏஎம்எல்லாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இன்னும் நிறையா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டிசைன்ஸ், அந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ், சிஎஸ்பிஎஸ், இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அலைடு கோர்சஸ்க்கு எல்லாமே சேர்த்து இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 22,242 சீட் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸு. ஸோ டோட்டல் சீட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக 1,19,229 சீட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உங்களுக்கு ஹாப்பியான நியூஸு. ஸோ எல்லாருமே நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது ட்ரிபிள் இ, இசிஇ, இஎன்ஐ இந்த பிரான்ச்சை பொறுத்தளவில் இந்த வருஷம் 1,147 சீட் 1,147 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்குறோம். ஸோ ட்ரிபிள் இ, இசிஇ, இஎன்ஐ நான் படிக்கணும் இந்த வருஷம் அப்படின்னா 53,940 சீட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ சிவில், மெக்கானிக்கல் அண்ட் அலைடு பிரான்ச்சஸ், அதாவது நான் செக்யூர்ட் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், டெக்ஸ்டைல், கெமிக்கல், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னா 2,965 சீட்டு குறைக்கப்பட்டிருக்குங்கிற பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும். இந்த சீட்டு வந்து இங்கே ரெடியூஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் சீட்ஸ் வந்து 57,467 சீட்டாக இருக்குது. அப்போது ஒட்டு மொத்தமாக டோட்டல் சீட்ஸ் இந்த தடவை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,30,636 சீட் நமக்கு டோட்டல் சீட்ஸ் இருக்குது. நம்ம அப்ளிகேஷன்ஸ் போட்டது எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 1,97,000 அப்ளிகேஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் ஏற்கனவே டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, போனால் போகுதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷமும் கட்டாயமாக ஒரு 50,000 சீட் நமக்கு வேக்கண்ட் ஆக தான் போகுது. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக போன வருஷத்துக்கு கூட இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா 2,01,00,000 லேக்ஸ் வந்து போன வருஷமும் இந்த வருஷம் 2.3 லேக்ஸ், அதாவது கிட்டத்தட்ட இந்த 20,000 சீட் அதிகமாக இருந்தது. தோராயமான ஒரு கணக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு போட்ட அப்ளிகேஷன்ஸே 197 தான்.
அப்போ கிட்டத்தட்ட 40,000 சீட்டு இங்கேயே வந்து உங்களுக்கு 30,000 சீட்டுக்கு மேலே இங்கேயே உங்களுக்கு வேக்கன்ட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி எல்லாருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்க போகுது. டாப் காலேஜஸ்லாம் சூப்பராக நீங்கள் சீட் எடுக்க போகிறீங்க. இசிஇ ட்ரிபிள்இ போன்ற பிரிவுகளை நீங்கள் தாராளமாக உங்கள் சாய்ஸஸில் வைங்க. என்ன மாதிரி நம்ம சாய்ஸ் நம்ம போடணும், எந்த பிரான்ச்சை நம்ம வைக்கலாம், எந்தெந்த கல்லூரிகளை ஃபஸ்ட் ரவுண்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோக்குள்ளே ஒரு அனலிசிஸை நம்ம போட்டு சூப்பரான காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது நம்மளுடைய தனி கருத்தாக இல்லாமல் நிறைய அனலிட்டிக்ஸ் பண்ணி நிறைய காலேஜை விசிட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி ஒரு ஃபீட்பேக் வாங்கி தான் கொடுத்துருக்குறோம். நம்ம ஜென்ரலாக போன வருஷம் கட் ஆஃப் ஆவரேஜை பேஸ் பண்ணி அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம போடலை. அதில் பல தவறுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனலிட்டிக்ஸ் நம்ம எப்படி வேணால் போடலாம். இருந்தாலும் நம்ம கொடுக்க போகிற இந்த அனலிட்டிக்ஸ் நிறைய ஆங்கிளில் நிறைய வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கன்ஸ்ட்ரைன்ஸை உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் எப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஆப்டிமம் சொல்யூஷன் பேஸ்ட் த பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். இதை தவிர உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக 9500680004 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. இல்லை கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுக்குறேன். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க தான் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் இருக்குது. உங்களுடைய டவுட் என்ன வந்திருந்தாலும் அந்த டவுட்டுக்கான பதில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.